வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணக்கர் ஆசிரியர் சரவணன். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடும் தேதிகள் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 2026 தேர்வு முடிவு மாற்றம். ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. காரணம் பார்த்திங்கன்னா முன்கூட்டியே 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் அந்த தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கான முயற்சி பார்த்தீங்கன்னா செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தேர்வுகள் துறை இயக்கம் ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரிசல்ட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் பேப்பர் ரிலேஷன் கேம்ப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த 6 நாட்கள் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிக்கப்பட்டு மதிப்பெண் பட்டியல் எல்லாமே தயாரிக்கப்பட்டது. 38 மாவட்டத்திலுமே இப்போ மதிப்பெண் பட்டியல் எல்லாம் தயாரிச்சிட்டாங்க. ஏன்னா 12th காட்டிலும் 10th மெயினாக பேப்பர்ஸ் கம்மி தான். 5 சப்ஜெக்ட் தான் படிப்பாங்க. அதனால் 10th பேப்பர் வேல்யூஷன் தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த மதிப்பெண் பட்டியல், ரிசல்ட் அனாலிசிஸு, டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி டிஸ்ட்ரிக்ட் சிஓக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டாங்க. ஃபர்தராக இப்போ அந்த ரிசல்ட்டுக்கான பகுப்பாய்வு பார்த்தீங்கன்னா நடைபெற்று வருகிறது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்குமே முன்கூட்டியாக பொதுத் தேர்வு முடிவுகளை பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. மெயினாக மே 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வருது பார்த்திங்களா. அந்த மே 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் பார்த்திங்கன்னா 10th வெளியிடுறதுக்கான வாய்ப்புங்கிறது மிக மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் பார்த்திங்கன்னா இப்போ வெளியே இருக்குது. ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 4ஆம் தேதிக்கு முன்பாகவும் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக 38 மாவட்டத்திலுமே 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் நடத்தி முடிக்கப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா 5 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பர்சன்டேஜு, ஃபெயிலியர்ஸு, நம்பர் ஆஃப் சென்டம்ஸு, அதே மாதிரி எல்லாமே டிஸ்ட்ரிக் வைஸாக பார்த்தீங்கன்னா அட்டவணையாக துவக்கப்பட்டு தேர்வுகள் துறைகிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இந்த தேர்வுகள் துறையும் பள்ளி கல்வித்துறையும் அவங்க ரிசல்ட்டை பார்த்து எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம். இருந்தாலும் இதுக்கு பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்கறதுக்கு தற்போதைய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்கணும். அவங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்களும் பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த தேர்வு முடிவுகள் பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மே 3ஆம் தேதியும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மே 7ஆம் தேதியும் வெளியிடப்பட வாய்ப்புள்ளதாக ஒரு தகவலும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ரிசல்ட் ரிலேட்டடாக ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அடுத்தடுத்த அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ரிலேட்டாக ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். நார்மல் வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள், ஷார்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கான 10th ரிசல்ட் ரிலேட்டட் அப்டேட்லாம் கொடுப்பேன். வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக தான் போச்சு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வேல்யூஷன்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. லிபரலாக வேல்யூஷன் பண்ணி இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதத்தை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு நம்பர் ஆஃப் சென்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. மெயினாக மேக்ஸில் டிக்ரீஸ் ஆகிருக்கு, சோஷியல் சயின்ஸில் டிக்ரீஸ் ஆகிருக்கு, சயின்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. மிக விரைவாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் அந்த தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா வெளியிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கல்வியாளர்கள் எல்லாமே கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா சீக்கிரமாக ரிசல்ட் ரிலீஸ் பண்ணால் தான் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை ஏற்பட்டு அவர்களுக்கான அந்த பாடத்திட்டங்கள் நடத்துவது, அதே மாதிரி தேர்வுகள் நடத்துவது முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையும் பார்த்தீங்கன்னா முன்வைக்கப்பட்டிருக்கு. விரைவில் பார்த்தீங்கன்னா அந்த கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் மே 4ஆம் தேதிக்கு முன்பாகவே அந்த தேர்வு முடிவுகள் வெளியிடுறது தொடர்பாக முயற்சிகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தேர்வுகள் துறை பள்ளிக்கல்வித்துறை ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் ரிலேட்டடாக அப்டேட்டு, ரிசல்ட் எப்படி பார்க்குறது, மார்க் ஷீட் 10th டெம்பரரி மார்க் ஷீட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 10th ரிசல்ட் ரிலேட்டாக தொடர்ந்து நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கர் கல்வி மலர் சரவணன் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10th 12th ரிலேட்டடாக ரிசல்ட் ரிலேட்டாக அப்டேட் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.